கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு ஒரு இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். இந்த நாளிலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம், இன்னும் சற்று விளக்கமாக சொல்லுவோமானால், தேவ கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் நம்முடைய விசுவாசத்தினாலும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற நாம் அவருடைய இரக்கத்தினாலே கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படி ரட்சிக்கப்படுவோமே. என்கிற ஒரு இறைவார்த்தையை கொண்டு நான் உங்களோடு இன்றைய இறைவசன தியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு இப்படியாக எழுதுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக இதை சற்று அழுத்தம் திருத்தமாக இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லுகிறார். இது ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே விதமாக சொல்லுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, அதாவது கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு, அதாவது வரப்போகிற தண்டனை தீர்ப்புக்கு நீங்களாக அவராலே, அதாவது இயேசு கிறிஸ்துவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை தான் நான் உங்களோடு இன்றைய தினத்திலே இறைவசன தியான பகுதியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் படித்திருக்கிறோம், அநேக செய்திகளை கேட்டிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ரட்சிப்பு கிருபையினாலே, அதாவது தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே நமது விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எதனால் ரட்சிக்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் விசுவாசிக்கப்பட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய விசுவாசம் எவைகளின் மேல் இருக்கிறது? அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவாட்டுக்குட்டியாக நம்முடைய பாவ பரிகார பலியாக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே, அந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே மட்டுமல்ல, அவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்கு பரிகார பலியாக தம்முடைய தூய இரத்தத்தை அவர் சிந்தினபடியினாலே, அந்த விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே, இங்கே அவர் சிந்தின இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செலுத்தும்படியாய் அவர் சிந்தின அவருடைய தூய இரத்தத்தினாலே, இரத்தத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற அந்த விசுவாச நம்பிக்கையினாலே தேவ கிருபையை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நீதிமான்களாக்கப்பட்ட பிற்பாடு தான் ரட்சிப்பு வருகிறதாக இந்த வசனத்திலே அவர் சுட்டிக்காட்டுகிறார். தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே
இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயமாமே. ஆம், என்ன சொல்லுகிறார்? முதலாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறார், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். இங்கே அதை அழுத்தமாக சொல்லுகிறார். இவ்விதமாக கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தின் பாவ பரிகார பலியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டதினாலே, அந்த சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே, இரத்தத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மேல் மட்டுமல்ல, நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இரட்சகர், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாகிய கிறிஸ்து என்றெல்லாம் நமக்கு தெரியும். அவர் ஆண்டவர் என்பதினாலும், அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பதினாலும் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய இரட்சகர், ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தரே நம்மை ரட்சிக்கிறவர் என்பதினாலும் மட்டுமல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கர்த்தர், அவர் தேவன் என்பதினால் மட்டுமல்ல, அவர் நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து, சாபத்தின் சின்னமாகிய சிலுவையிலே சுமந்து, நமக்காக அவர் சபிக்கப்பட்டவராகி நம்முடைய சாபங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தாரே, அவர் சிலுவையிலே அந்த சிந்தின அந்த இரத்தத்தின் விலை கிரயத்தினாலே, ஏனெனில் அந்த இரத்தத்திலே தான் அவருடைய உயிர் இருக்கிறது. அவர் தம்முடைய ஜீவனை சிலுவையிலே விடுகிறார், இரத்தம் சிந்தி முடிவடைகிறது. அப்பொழுது அவருடைய ஜீவன் அவரை விட்டு எடுபட்டு பிதாவினிடத்திற்கு செல்கிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நின்று தாம் ரத்தம் சிந்தி முடிகின்ற அந்த தருணத்திலே, பிதாவே உம் கைகளில் என் ஆவியை, என் ஜீவனை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பிதாவின் கைகளிலே ஒப்படைத்தார் என்று பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, அந்த இரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறது. ஆனால் 3500-4000 ஆண்டுகளுக்கு முன்பே பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ஆகவே இரத்தத்தை ஒருவனும் புசிக்க கூடாது. பிற மிருகங்களுடைய இரத்தத்தையோ மனிதருடைய இரத்தத்தையோ, தேவனுக்கு பலி செலுத்துகிற மிருகங்கள், மிருகங்களுடைய ஆடு மாடுகளுடைய இரத்தத்தையோ மனிதர்களுடைய இரத்தத்தையோ ஒருவனும் சிந்தக்கூடாது, அதை புசிக்கவும் கூடாது. காரணம், இரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது. ஏன்னா அது நமக்கு நன்றாக தெரியும். இன்றைய மருத்துவ விஞ்ஞானம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதிக ரத்தம் சரீரத்தை விட்டு வெளியேறி இருந்தால் அந்த மனிதருக்கு, அல்லது ஒரு கொடிய வியாதி, கேன்சர் போன்ற வியாதிகளிலே, அல்லது கிட்னி டேமேஜ் ஆனவங்களுக்கெல்லாம் என்ன பண்றாங்க? ரத்தம் மாற்றுகிறார்கள் இல்லையா? அல்லது ரத்தத்தை அதிகமாக உள்ளே செலுத்துகிறார்கள். ஏனெனில் அவரை உயிர் பிழைக்க வைக்க வேண்டும் என்றால் அவருடைய சரீரத்தில் இருக்கிற குறைந்திருக்கிற அந்த இரத்தத்தின் அளவு நிவர்த்தியாக்கப்பட வேண்டும். அதற்காக இரத்த வங்கிகள் எல்லாம் இருக்கிறது. அநேகர் ரத்தம் செலுத்துகிறார்கள். இலவசமாக கொடுக்கிறவர்களும் இருக்கிறார்கள், பணத்திற்கு விற்பனை செய்கிறவர்களும் இருக்கிறார்கள் தங்களுடைய இரத்தத்தை. ஆக இரத்தமே உயிர். இரத்தத்தில் தான் அந்த ஜீவனுடைய, அந்த மனுஷனுடைய உயிர் இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை முழுவதுமாக தம்முடைய இரத்தத்தின் மூலமாக அங்கே நம்முடைய பாவங்களுக்கு பரிகார பலியாக சிந்தினார், செலுத்தினார். அந்த இரத்தத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம். இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இருக்கிறது. நான் சொன்னது போல
அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ஒரு வார்த்தையானவர், வார்த்தை மாம்சமாகி, தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி மனிதகுமாரனாக பிறந்தவர். அவர் தேவன், அவர் இரட்சகர் என்றெல்லாம் நம்புகிறோம். ஆனால் அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கையின் விசுவாசம் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. சிலர் 1000 முறை, 10,000 முறை, 1,00,000 முறை இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறார்கள், எழுதுகிறார்கள். அதனாலெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று 100 முறை சொல்லுவதினால் நீ ரட்சிக்கப்படுவதில்லை. நீ 1000 முறை அல்லது 1,00,000 முறை நீ இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று எழுதுவதினால் நீ ரட்சிக்கப்படுவதில்லை. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பும் ஆத்ம ரட்சிப்பும் கிடைக்கும் என்று நீ உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீ உன் நம்பிக்கையினாலே பேப்பர் எடுத்து அல்லது ஒரு புத்தகத்தை எடுத்து அதிலே 1000 முறை, 1,00,000 முறை இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறாய். உன் நம்பிக்கையினாலே நீ 100 முறை அல்லது 1000 முறை இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று நீ சொல்லுகிறாய். இது உன் நம்பிக்கை. ஆனால் உன் உறுதியான விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் இருக்கிறது என்பதை நீ உன் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். உன் இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தினாலே உன் வாய்க்குள் இருந்து, உன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அந்த வார்த்தை வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பும் ஆத்தும ரட்சிப்பும் கிடைக்கும் என்று நீ விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை வாயினாலே, உன் வாயின் வார்த்தைகளினாலே அறிக்கை செய்ய வேண்டும். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் அப்படி செய்கிறோமா? இல்லை. பாரம்பரியமாக சபைகளிலே போதகர்கள் சொல்லுகிற அந்த விசுவாச அறிக்கைகளை நாமும் சொல்லுகிறோம். அதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோமா? தூக்கத்தில், நடுநிசியில் தூக்கத்தில் எழுப்பி உன்னை கேட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய உறுதியான உத்தமத்தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லை. காரணம், நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கவில்லை. வாயளவில், உதட்டளவில் பேசிக் கொண்டிருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலே விசுவாசித்து அதை வார்த்தைகளினாலே நாம் அறிக்கை செய்யும் போது பலருக்கு மத்தியில், கூடி வருகிற சபைக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எனக்கு பாவ மன்னிப்பும் ஆத்ம ரட்சிப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறபடியினால் நான் தேவனுடைய நீதிக்கு வந்துட்டு இருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கிற காரணத்தால் நான் நித்திய மரணத்திற்கான தண்டனை தீர்ப்பாகிய தேவ கோபாக்கினைக்கு நான் நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்கிற நம்பிக்கை, தேவ கோபாக்கினை எனப்படுகிற நித்திய மரணத்தின் தண்டனை, நித்திய மரணமாகிய தண்டனை தீர்ப்புக்கு நான் விலக்கி ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? அப்படி என்றால் உன் ஆத்மா எதை குறித்தும் சஞ்சலப்படாது, உன் இருதயம் எதை குறித்தும் கவலைப்படாது. தேவ சமாதானம் உன் இருதயத்திலே ஆளுகை செய்.
அதனால் தான் சொல்லுகிறார் ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய இருதயங்களை தேவ சமாதானம் ஆளுகை செய்கிறதா? இல்லை. ரட்சிக்கப்பட்டேன் என்று மேடையேறி சாட்சி சொல்லுகிற விசுவாசியினிடத்திலும் இல்லை. அவனுக்கு தேவ சமாதானம் இல்லை. இருக்கிறது போதும் என்கிற சமாதானம் அவனுடைய உள்ளத்திலே இல்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். எனக்கு உண்ணவும் உடுக்கவும் உறங்கவும் மட்டும் இடம் போதாது, இன்னும் எனக்கு மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், கார்கள், வாகனங்கள், நிலங்கள், சொத்துக்கள், பணம் வேண்டும் வேண்டும் வேண்டும். பாதாளத்தை போல நம் வாயை திறந்து கொண்டிருக்கிறோம். நம் இருதயம் பணத்திற்காக, சம்பாத்தியங்களுக்காக பாதாளத்தை போல திறந்து கிடக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய இருதயத்திற்குள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வரும் விசுவாச நம்பிக்கையும், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், ஆகவே நாம் நித்தியம் மரண தண்டனை தீர்ப்புக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவோம் என்கிற விசுவாசமும் இல்லை. அதன் காரணத்தால் போதும் என்கிற மனதுடனே கூடிய திருப்தி நமக்கு இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் மேடை ஏறி பொய் சாட்சி சொல்லுகிறோம். நான் அப்படி அந்த நாளிலே இந்த ஊழியருடைய பிரசங்கத்தை கேட்டு அவருடைய ஜபத்தினாலே ரட்சிக்கப்பட்டேன். நீ ஜபத்தினாலும் ரட்சிக்கப்பட முடியாது. ஒரு ஊழியக்காரருடைய பிரசங்கத்தினாலும் ரட்சிக்கப்பட முடியாது. இங்கே நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த பிரசங்க செய்தியினாலும் நீ ரட்சிக்கப்பட முடியாது. ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஒரே ஒரு வாய்ப்பு, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டுமே. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறித்து நாம் வைத்திருக்கிற, அந்த இரத்தத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாச நம்பிக்கை மட்டுமே நம்மை நீதிமான்களாக்கும், நமக்கு ஆத்தும ரட்சிப்பை தரும் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் நம்மில் இல்லை. அதனால்தான் அந்த விசுவாசமாகிய குருட்டு விசுவாசம் அந்தகனுக்கு, அதாவது குருட்டுத்தன்மை கொண்ட விசுவாசிகளாய் நாம் இருக்கிறபடியினால், நம்முடைய விசுவாசம் குருட்டுத்தன்மை கொண்டதாய் மாறி இருக்கிறபடியினால் நாம் தண்ணீரை தேடி ஓடுகிறோம். இவ்வுலகத்தின் தண்ணீர்களை தேடி ஓடுகிறோம். தண்ணீர்களிலே மூழ்கி நம்முடைய பாவங்களை நாம் கழுவிக்கொள்ள விரும்புகிறோம். தண்ணீர்களிலே மூழ்கி ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். தண்ணீர்களிலே மூழ்கி ஆவி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். தண்ணீரிலே மூழ்கி மறுபடி பிறக்க விரும்புகிறோம். நாம் எக்காரணத்தை கொண்டும் நீதிமான்களாக்கப்பட விரும்பவில்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டால் யாரும் பதில் சொல்வதற்கு இல்லை. இதென்ன புதிய கேள்வியாக இருக்கிறது என்கிறார்கள். தேவ நீதிக்கு நீங்களும் நானும் வந்தட்டி இருக்க வேண்டும். அது எதனால் வரும்? தேவன் நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக மன்னித்திருக்கிறார். எனக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே எனக்கு என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று நீ விசுவாசிப்பாயானால், இனி நான் பாவம் செய்வதில்லை, ஏனெனில் என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவ நீதிக்கு வந்துட்டு இருக்கிறேன், தேவனாலே தேவ கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நம்பிக்கை நம்மிடத்தில் இல்லை. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை கொண்டு பரிசுத்தாவியானவர் வலியுறுத்துகிறார். இப்படி ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய
கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க ஏன் நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாச நம்பிக்கையினாலும் தேவனுடைய கிருபையினாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் நாம் தேவ நீதிக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நாம் நீதிமான்களாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோ அறிவோ விசுவாசமோ நம்மில் இல்லை. நேரடியாக நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் அபிஷேகம் பெற்று விட்டேன். இது உங்களுடைய விசுவாசமாக இருக்கலாம். ஆனால் அந்த விசுவாசம், உங்களுடைய விசுவாச அறிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வந்ததாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற விசுவாச நம்பிக்கையினாலும் தேவனுடைய கிருபையினாலும் வந்ததாக இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபை தெளிக்கப்படும் இரத்தமாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களுக்குத்தான் தேவ கிருபை இலவசமாக கிடைக்கும். தண்ணீரில் முழுகின என்னுடைய விசுவாசத்தினாலே நான் தண்ணீரில் முழுகினதினால் நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு ஆவி அபிஷேகம் கிடைத்தது, நான் மறுபடி பிறந்து விட்டேன் என்று நீ சொல்வாயானால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்திற்கு எந்த விலையும் இல்லை. அதன் மேல் உன்னுடைய நம்பிக்கை இல்லை. இது விசுவாசத்தினால் வந்த உன்னுடைய விசுவாசத்தினாலும் தேவ கிருபையினாலும் நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அல்ல. இது பொய்யானது. இந்த ரட்சிப்பு உன்னை பரலோகம் கொண்டு சேர்க்காது. இந்த நம்பிக்கை உன்னை பரலோகம் கொண்டு சேர்க்காது. இந்த நம்பிக்கையும் இந்த விசுவாசமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை புறக்கணித்து விட்ட, இவ்வுலகத்தின் தண்ணீரை நேசித்து அதை நம்பி தண்ணீர் முழுக்கினால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்றும் உன் ஆத்மா ரட்சிக்கப்பட்டதென்றும், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் ஆவி அபிஷேகம் பெற்று விட்டேன், நான் பரிசுத்தவானாகி விட்டேன் என்றும் நீ நம்புவாயானால் அது உன்னை மோசம் போக்கும். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், இப்படி நாம் அவருடைய கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால், முதலாவது நாம் தேவனுடைய நீதிக்கு வந்தட்ட வேண்டும். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவனுக்கு நீதிமான்களாக மாற வேண்டும். நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறதினாலே கோபாக்கினைக்கு நீங்களாக வரப்போகிற கோபாக்கினை என்பதென்ன? தண்டனை தீர்ப்பு. எதற்கான கோபாக்கினை? நித்திய மரணத்திற்கு ஏதுவான தண்டனை தீர்ப்பு. அந்த வரப்போகிற மகாபயங்கரமான நியாய தீர்ப்பின் நாளிலே நித்திய மரணத்திற்கான அந்த தண்டனை தீர்ப்பாகிய தேவ கோபாக்கினைக்கு நீங்களாக எவராலே? இயேசு கிறிஸ்துவினாலே. எந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீ உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீ தேவ நீதிக்கு வந்துட்டுகிறவனாக மாற்றப்படும்படியாக நீ நீதிமான் ஆக்கப்பட்டாயோ, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுவது அந்த இயேசு கிறிஸ்துவின் சத்திய ஆவியானவராலே, பரிசுத்த ஆவியானவராலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எதினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்படுவது தேவ கோபாக்கினையாகிய நித்திய மரண தண்டனைக்கு தப்புவித்துக் கொள்ளும்படியாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ரட்சிக்கப்படுவது. அதான் பூரண ரட்சிப்பு. அந்த பூரண ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயமாமே. எதினாலே?
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே வருகிற பாவ மன்னிப்பை பெற்று நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற அந்த உத்தம விசுவாசம் உனக்குள்ளே வேரூன்றி அந்த உத்தம விசுவாசத்தினாலே அதோடு இணைந்து செயல்படுகிற தேவனுடைய கிருபை, அதாவது கிருபை என்பது என்ன? இறை இரக்கத்தை இழந்த நாம் தேவனுடைய கிருபையின் இரக்கத்தினாலே, அதான் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரிக்கவும் இரத்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, நம்முடைய பாவ அருவருப்புகளை நம்மை விட்டு அகற்றும்படியாக தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்து அவர் தம்முடைய தூய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தினபடியினாலும் அந்த நமக்கு பாவ மன்னிப்பும் நமக்கு ஆத்தும ரட்சிப்பும் வந்திருக்கிறது. நாம் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் நீதிவான்களாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளிலே நடைபெறுகிற காரியம் அல்ல. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் தேவ நீதிக்கு வந்தட்டுகிறவர்களாக மாற்றப்படுவதோடு மட்டுமல்ல, நாம் தேவனுடைய நீதிமான்களாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் தேவனுடைய நீதிக்கு வந்தட்டுகின்ற தேவன் எப்படி நீதிபரராயிருக்கிறாரோ, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறாரோ, அதுபோல நாமும் பாவத்தை ஏறிட்டும் பார்க்காத, பாவத்தை குறித்த சிந்தனையே, பாவ எண்ணங்களே நம்முடைய மனதில் வராதிருக்க வேண்டும். நாம் பாவத்தை துணிகரமாய் செய்கிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. பாவத்தை விட்டு தூரமாய் விலகி இருக்க வேண்டும். நம்ம யார் அப்படி இருக்கிறோம்? அப்படி இருக்கிறோம்? யாரும் இல்லை. பண ஆசையை விட்டு விலகாததே பாவம். எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிற பண ஆசை நம்மிலிருந்தும் போகவில்லை. விசுவாசியினிடத்திலிருந்தும் போகவில்லை. ரட்சிக்கப்பட்டேன் என்று சாட்சி சொல்லுகிறவனிடத்திலும் அந்த பண ஆசை இருக்கிறது. ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்துகிற ஊழியக்காரர்களிடத்திலும் பண ஆசை இருக்கிறது, பதவி ஆசை இருக்கிறது, சம்பாத்திய இச்சைகள் இருக்கிறது. இவர்கள் எப்படி பாவத்தை விட்டு விலகி இருக்கிறார்கள்? பாவ எண்ணங்களோ, பாவ சிந்தனைகளோ, பாவ நடத்தைகளோ, பாவ செயல்களோ இவர்களிலே இருக்கிற வரையும் இவர்கள் ரட்சிக்கப்பட முடியாதே. இவர்கள் பாவம் மன்னிக்கப்படவில்லையே, இவர்கள் தேவ நீதிக்கு வந்தட்டவில்லையே, இவர்கள் நீதிமான்களாக்கப்படவில்லையே. பின் எப்படி இவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள்? ரட்சிக்கப்படாத இவர்களிடத்திலே எப்படி பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார், இவர்களிலே தங்கியிருக்கிறார், இவர்கள் பரிசுத்தாவியினாலே நடத்தப்படுகிறார்கள்? அநேக கேள்விகளுக்கு மேல் கேள்விகள் வருகிறது. இவைகளுக்கெல்லாம் பதில் இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களே, ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களே, இறை ஊழியர்களே, தேவனுடைய மனுஷர்களே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல உங்களால் முடியுமா? முடியாது. நீங்களும் ரட்சிக்கப்படவில்லை, நாமும் ரட்சிக்கப்படவில்லை. ஏன் நீங்களும் என்று சொல்லுகிறேன்? நாமும் ரட்சிக்கப்படவில்லை. மற்றவர்களை ரட்சிக்கவும் நம்மால் இயலாது. ஒருவன் எதினாலே எதற்கு அடிமையாக இருக்கிறானோ அவன் அதிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு விடுதலையாக்கப்படும் வரைக்கும் அவன் வேறொருவனை அந்த பாவ கட்டிலிருந்து மீட்டு விடுதலையாக்க முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் விசுவாசிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினால் மட்டுமே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் தேவ நீதிக்கு வந்தட்டுகிறவனாக நான் ஆவி ஆத்மா சரீரத்திலே நீதிமானாக்கப்படுவேன். என் ஆத்மா ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அது மட்டுமல்ல, தேவனுடைய நித்திய கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் என் ஆவி ஆத்மா சரீரம் பூரண ரட்சிப்பை கிறிஸ்துவின் ஆவியினாலும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையின் விசுவாசம், அதுவே
உங்கள் இருதயங்களுக்குள்ளே வேரூன்றி இருக்க வேண்டும். அது உங்களை உத்தம வழியிலே, ஜீவ பாதையிலே நிச்சயமாக நடத்தும். அந்த உத்தம விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். உங்களுக்கு தேவ சமாதானத்தை கொண்டு வரும். உங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். எதின் மேலுள்ள உத்தம விசுவாசம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேலுள்ள அந்த உத்தம விசுவாசம் உங்களுக்கு நமக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வரும், நமக்கு ஆத்தும ரட்சிப்பை கொண்டு வரும், நம்மை நீதிமான்களாக்கும், நமக்கு ஆவி ஆத்மா சரீரத்திலே பூரண ரட்சிப்பையும் பரிபூரண பரிசுத்த ஆவியின் நிறைவையும் நித்திய ஜீவனையும் நமக்கு பெற்றுத்தரும் என்கிற நம்பிக்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய உள்ளங்களிலே வேரூன்ற வேண்டும். அது வெறும் வாய் ஜாலமாக, வார்த்தை ஜாலமாக இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயங்களிலே வேரூன்றி இருக்க வேண்டும். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அது வெளிப்பட வேண்டும். அப்போது தான் அந்த உறுதியான உத்தம விசுவாச நம்பிக்கையின் அந்த இறை வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நம்மை நீதிமான்களாக மாற்றி நம்மை பூரண ஆவி ஆத்மா சரீரத்தில் பூரணமாய் நமக்கு பூரணமான சுத்திகரிப்பையும் ரட்சிப்பையும் நமக்கு தரும். அதுவே நாம் பூரண ரட்சிப்பை பெறுவதற்கும் பரிசுத்தாவியின் நிறைவை பெறுவதற்கும் மறுபடி பிறப்பதற்கும் மரணத்தை வென்று ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுருவாக்கம் பெறுவதற்கும் ஏது காரணியாகிய ஒரே காரணி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டுமே. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாத இடத்திலே தேவனுடைய கிருபை செயல்படாது. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வருகிறார். நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்வோம். நம்முடைய விசுவாசம், நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் விசுவாசம் நம்மை தேவ கிருபையினாலே ரட்சிக்கும். நம்மை தேவ கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கும். தேவ கோபாக்கினை எனப்படுகிற நித்திய மரணத்தின் தண்டனை தீர்ப்புக்கு நம்மை விலக்கி ரட்சிக்கும். கர்த்தர் வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா.